விஜய் அவர்கள் விருப்ப மனு வெளியிட்ட உடனே ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் போய் விருப்ப மனு வாங்கினாங்க. தொண்டர்கள் மட்டும் இல்ல, மத்தவங்களும் வாங்கியிருக்காங்க நிறைய பேரு. சோ இப்ப பிரச்சனை என்ன அப்படின்னா, வாங்கிட்டு போன விருப்ப மனுகள் ஒண்ணுமே திரும்ப வரல அப்படின்னு கூவிட்டு கிடக்குறாங்க டிஎம்கே ஐடி விங். டிஎம்கே ஐடி விங் ஒரு பொய்யான தகவலை பரப்பி விட்டுருச்சு. எப்படின்னா, இவரு கொடுத்து வாங்கிட்டு போன விருப்ப மனுக்களை யாருமே திரும்ப வந்து கொடுக்கல, அதனாலதான் டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணி 20ஆம் தேதி வரை கொடுத்தாங்க, அப்பவும் யாரும் வந்து கொடுக்க வரல அப்படின்னு. இன்னைக்கு காலையில நியூஸை பார்த்தா ஒரு இதுல வந்திருக்கு, நியூஸ்ல வந்திருக்கு, நேத்து கடைசி நாள் 20ஆம் தேதி அப்பவும் யாரும் விருப்ப மனு கொடுக்க வரல அப்படின்னு எழுதிருக்கு. சோ இந்த டிஎம்கே ஐடி விங் எவ்வளவு கேவலமா செயல்படுதுன்னு காட்டுறதுக்கு தான் இந்த வீடியோ போடுறேன். ஏன்னா நேத்து 20ஆம் தேதி நானும் அதே பனையூர்ல இந்த விருப்ப மனு திரும்ப கொடுக்குற இடத்துல நான் இருந்து எவ்வளவு பேர் வந்தாங்க எல்லாமே நான் பார்த்தேன், எனக்கு தெரியும். குறைஞ்சபட்சம் 2000 பேருக்கு மேல நேத்து மட்டும் வந்திருக்காங்க. அப்ப பாருங்க இவ்வளவு நாளா எத்தனை பேர் விருப்ப மனு திரும்ப கொண்டு கொடுத்திருப்பாங்க அப்படின்னு. ஆனா இவங்க செய்தி வெளியிடுறது எப்படி, விஜய் சாக், விருப்ப மனுக்கள் ஒண்ணுமே திரும்ப வரல அப்படின்னு சொல்லிட்டு பொய்யான தகவலா போடுறாங்க. சோ டிஎம்கே ஐடி விங்க அனுப்புற தகவலை நம்பாதீங்க. டிஎம்கேயோட கொத்தடிமை, டிஎம்கே எலும்பு துண்டை வாங்கிட்டும் நிறைய பேர் செய்தி போடுறாங்க இந்த மாதிரி ஃபேக் நியூஸ், அதை நம்பாதீங்க. உண்மை என்னன்னா ஏகப்பட்ட விருப்ப மனுக்கள் திரும்ப வந்துருச்சு, கொடுத்துட்டாங்க. தேங்க்யூ.